இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதம் தான் ஆச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த மரம் இருக்குது, இந்த மரத்தில் வந்து நோ சிக்னல் வரும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியா கூட கிடையாது. அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இது கஸ்டமருக்கு தேவையில்லாத ஒரு செலவு எக்ஸ்பென்ஸ். இப்போ ஒயரை ஜாயின் பண்ணி மறுபடியும் டிஷ்ஷை ரீலொகேட் பண்ணி இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அது எந்த அடிப்படையில் வந்து இந்த டெக்னீஷியன் இன்ஸ்டால் பண்ணார் அப்படின்னு தெரில. ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா அது நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே கிடையாது. இப்போ கஸ்டமருக்கு வந்து யாரோ அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க, திருப்பி நாம் வந்து இந்த கஸ்டமருக்கு மறுபடியும் நம்ம அட்டன் பண்ணி கொடுக்கும்போது இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. இது வந்து எல்என்பி ஒரிஜினல் கிடையாது, இது வந்து டூப்ளிகேட் போட்டிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு எப்படிங்க தெரியும், நீங்கள் தாங்க ஒரிஜினல் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை வந்து எங்கே வாங்குறோங்கிறது ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் 100 200 அதிகமாக இருக்குது, மற்ற இடத்துல 100 200 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லோக்கலில் போய் வாங்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த கனெக்டர்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் கனெக்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தண்ணி உள்ளே போய் துருப்பிடிக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம் இந்த கனெக்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. வேறு வழி இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் கட்டிங் கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த கனெக்டர் என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாகணும். பார்க்கலாம். ஆனால் இனிமேட்டு நீங்கள் பை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் நீங்கள் அந்த மாதிரி ஆத்தரைஸ்டு பர்சன்கிட்ட தான் நீங்கள் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ.